A Christmas Carol by Charles Dickens. சார்ல்ஸ் டிக்கன்ஸுடைய ஒர்க்ஸ் அண்ட் லைஃப் ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த கிறிஸ்மஸ் கேரல் அப்படிங்கிறது இவருடைய ஒரு ஃபேமஸான நாவலாக 1843 பப்ளிஷ் ஆகிருக்கு. எபனேசர் ஸ்க்ரூஜுங்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த நாவலாவுடைய ப்ரோட்டாகனிஸ்ட். அவர் வந்து ஒரு வயசான ஒரு மைசர், ரொம்ப கஞ்சத்தனம் பிடிச்ச ஒரு ஆள், யார்ட்டையும் பெருசாக மூஞ்சி கொடுத்து பேசாத ஒரு ஆள். அவரை வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் ஈவில் இந்த கதை நடக்கிற இந்த நாவலாக நடக்கும். அவரை வந்து ஒரு 4 கோஸ்ட் அன்றைக்கி நைட் மீட் பண்ணுது. அந்த கோஸ்ட்டுகளை பார்த்த பிறகு இந்த மனுஷனுக்குள்ளே என்ன ஒரு சேஞ்ச் வருது அப்படிங்கிறதா இந்த நாவலோடைய ஸ்டோரி. ஸோ இந்த நாவலாக பப்ளிஷ் ஆன டைமில் வந்துட்டு புது ட்ரெண்டெல்லாம் அந்த கிறிஸ்மஸ் டைமில் வர ஆரம்பிச்சிது. கிறிஸ்மஸ் கார்ட்ஸ், கிறிஸ்மஸ் ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ட்ரெண்டில் வர ஆரம்பிச்சிது. ஸோ அந்த டைமில் இந்த நாவலுக்கு நல்ல ஒரு ஹைப் இருந்துச்சு. ஸ்டில் இப்போ வரைக்குமே ஒரு கிளாசிக்கல் நாவலாக சார்ல்ஸ் டிக்கன்ஸோட எல்லா ஒர்க்ஸுமே கிளாசிக்கல் ஒர்க்ஸாக தான் கன்சிடர் பண்ணப்படுது. அதில் ஒரு பெஸ்ட் ஒர்க்காக இந்த ஒர்க்கையும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஈவன் தாக்கரே அந்த ஏரால டிக்கன்ஸுக்கு செகண்டாக வச்சு போற்றப்பட்ட ஒரு ஃபேமஸான ரைட்டரான தாக்கரே கூட இந்த ஒர்க்கை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, a national benefit and to every man or woman who reads it a personal kindness. சம்வாட் இந்த நாவல் வந்துட்டு இந்த நாவலை வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருக்குமே கொடுக்கும். இது வந்து இந்த தேசத்துக்கே ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு நாவல், இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாக்கரவே சொல்லியிருக்காரு. ஓகேவா? அவர் மேகசினில் இந்த ரிவ்யூ எழுதியிருப்பார். இப்போ இந்த நாவலோடைய சம்மரி பார்த்துடலாம். எபனேசர் ஸ்க்ரூஜ் அப்படிங்கிறவர் தான் இந்த நாவலோடைய மேஜர் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு கிறிஸ்மஸ் ஈவ் அந்த டைமில் இவர்கிட்ட ஒரு கிளர்க் வேலை பார்ப்பார். அந்த கிளர்க்கு பேர் என்ன? பாப் கிராட்ஷிட். ஓகேவா? பாப் கிராட்ஷிட்னு எபனேசர் ஸ்க்ரூஜு கீழே ஒரு கிளர்க் வேலை பார்க்குறாரு. இது கிறிஸ்மஸ் ஈவ் இல்லையா? ஸோ இன்றைக்கி கூட இந்த பாபை வீட்டுக்கு அனுப்பாமல் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேலை பார்க்க சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வேலை பார்க்க சொல்லும்போது குளிரில் அவர் வேலை பார்த்துட்ருக்காரு. அப்போ பாப் வந்து ஸ்க்ரூஜுக்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, சார் கொஞ்சம் இந்த நிலக்கரி கொடுங்க, அதை போட்டு எரிச்சா கொஞ்சம் இந்த சூட்டுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் எனக்கு இந்த குளிர் டைமில் ஒர்க் பண்ணுறக்கு. ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு தான் விட மாட்டேங்க, கொஞ்சம் கோல் கொடுத்தீங்கன்னா அதை எரித்து அந்த சூட்லையாவது நான் கொஞ்சம் வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதில் நான் ஒத்த பைசா செலவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரூஜ் சொல்லிடுறாரு. நான் எப்படி பார்த்தா இது கிறிஸ்மஸ் ஈவ், ஸோ அவருடைய ஃபேமிலியோட ஒரு ஜாலியாக இருக்கணும்னு சொல்லி அனுப்பாமல் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போன்னு சொல்லி பிடிச்சி வச்சுருக்காரு. அப்போது சரி ரொம்ப குளிருது, அப்போது அந்த கோலை கொடுங்க, எரிச்சு அந்த வெப்பத்தில் கொஞ்சம் குளிர் காஞ்சிக்கணும்னு சொன்னால் அதையும் செய்ய மாட்டேங்கிறாரு ஸ்க்ரூஜ். தென் ஸ்க்ரூஜை பார்க்குறக்கு அவருடைய நெஃப்யூ வர்றார். நெஃப்யூ நேம் என்ன? ஃப்ரெட் வந்து எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னா, கிறிஸ்மஸ் பார்ட்டி வைக்கிறோம் அங்கிள், ஸோ நீங்கள் வரணும், கண்டிப்பாக வந்து எங்கள் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்போ மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெட்டை விஷ் பண்ணுறாரு. அதுக்கு ஹம்பக் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த தாட்டில் இருக்கார். ஸோ அவர் வந்து ஃப்ரெட்டையுமே இக்னோர் பண்ணி அனுப்பி விட்டுறாரு. கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண வந்த ஃப்ரெட் தன்னுடைய நெஃப்யூவையும் இக்னோர் பண்ணி அனுப்பி விட்டுடுறாரு. தென் ஒரு 2 ஜென்டில்மென் அவங்க வந்து எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு சேரிட்டி ரன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நிறைய கஷ்டப்படுற பீப்புளான சேரிட்டி அந்த இன்ஸ்டியூஷனில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், பண உதவி அப்படின்லாம் எதுவும் பொருள் கூட நீங்கள் கொடுக்கலாம், கிறிஸ்மஸ் டைமில் அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உதவி கேட்குற இதில் 2 பேர் வந்திருக்காங்க. அந்த 2 பேரையும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ஹார்ஷான வேர்ட்ஸ் பேசி அந்த 2 பேரையுமே அடித்து பற்றி விட்டுறாரு. ஸோ சம்வாட் இந்த ஆள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். ஊரில் இவர் வந்து யாருமே பெருசாக மதிக்கவே மாட்டேன்றாங்க. இவர் அதை கண்டுக்கிறதும் இல்லை. ரொம்ப கஞ்சத்தனம் பிடிச்சிக்கிட்டு யார் கூடயும் கேதரிங்கில் சேராமல் ரொம்ப ஐசோலேட் பண்ணி வச்சுக்கிட்டு ஏதோ பார்த்தாலே இந்த மனுஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு ஆளாக இருக்கிறாரு எபனேசர் ஸ்க்ரூஜ். இப்போ அதே நாள் ஈவினிங் கொஞ்சம் நேரம் கழித்து இவர் ஸ்க்ரூஜ் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராரு. திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா சமோட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் அவருக்கு வருது. அங்கே வந்து ஒரு கோஸ்ட் அப்பாரேஷனை பார்க்குறாரு. அந்த கோஸ்ட் யாருன்னா ஜேக்கப் மார்லி. ஜேக்கப் மார்லி யாருன்னா இவருடைய ஃப்ரெண்டு. அவர் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஜேக்கப் மார்லியோடைய கோஸ்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டயர்டான மாதிரி, ஒரு மாதிரி சோகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் தெரியுது இருக்குது. அந்த ஜேக்கப் மார்லி கோஸ்ட்டு ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சங்கிலி போட்டு கெட்டப்பட்டிருக்கு அந்த கோஸ்ட்டு. சரியா? அப்போது ஜேக்கப் மார்லி தன்னுடைய நிலைமையை ஸ்க்ரூஜுக்கிட்ட எடுத்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து நான் சொல்லிட்டு ரொம்ப சுயநலமாக வாழ்ந்தேன் பூமியில் வாழும்போது. ப்ளஸ் ரொம்ப ஒரு க்ரீடியான ஒரு லைஃப் ஸ்டைலை ரன் பண்ணேன். அப்படி இருந்ததுனால எனக்கு வந்து இந்த தண்டனை கொடுக்கப்பட்டுட்டு மேலே, அதனால் நான் வந்து இப்படி கோஸ்ட்டாக இப்படி இந்த உலகத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இதே ஃபேட் வந்து உனக்கும் வந்துடக்கூடாது ஸ்க்ரூஜ். ஸோ ஒரு ஃப்ரெண்டாக நான் வந்து உன்னை வார்ன் பண்ணுறக்கு வந்திருக்கேன். அப்கமிங் 3 days இனி வர 3 நாள் உன்னை 3 விதமான ஸ்பிரிட்ஸ் வந்து உன்னை மீட் பண்ணும். ஸோ கவனமாக இரு, என்ன மாதிரி உனக்கு இப்படி நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட் ஜேக்கப் மார்லியோட கோஸ்ட் சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. ஸ்க்ரூஜுக்கு இதை பார்த்ததில் ஒரு பதட்டம் உள்ளே இருக்குது. ஸோ படுத்து தூங்கிடுறாரு.
தூங்கி முழிக்கிறாரு. பட் முழிச்சா மார்னிங் ஆன மாதிரிலாம் ஒரு ஃபீல் இல்லை. அதே மாதிரி டார்க்காக இருட்டாக தான் இருக்குது. முழிச்சு பார்த்தா அங்கே ஒரு கோஸ்ட் வந்திருக்கு. த கோஸ்ட் ஆஃப் கிறிஸ்மஸ் பாஸ்ட். அதாவது கிறிஸ்மஸ் பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு கோஸ்ட் அங்கே வந்திருக்கு. 3 ஸ்பிரிட் வரும்னு சொல்லிட்டு ஜேக்கப் மார்லியோடைய கோஸ்ட்னு சொல்லிட்டு போச்சு இல்லையா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு கோஸ்ட் கிறிஸ்மஸ் பாஸ்ட், த கோஸ்ட் ஆஃப் கிறிஸ்மஸ் பாஸ்ட் வந்து இங்கே வந்திருக்கு. அந்த கோஸ்ட் பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு குழந்த மாதிரி, ஒரு எப்படி சொல்லி நல்லா பிரைட்டாக இருக்குது பார்க்குறக்கு, நல்லா மின்ற மாதிரி இருக்குது. ஒரு குழந்த மாதிரி தான் இந்த கோஸ்ட் இருக்குது பார்க்குறக்கு. அந்த கோஸ்ட் இந்த ஸ்க்ரூஜை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்க்ரூஜுடைய ப்ரீவியஸ் கிறிஸ்மஸில் அவர் எப்படிலாம் இருந்தார், இந்த பாஸ்ட்டு கூட்டிகிட்டு போகுது. இந்த கிறிஸ்மஸ் பாஸ்ட் கோஸ்ட் அப்படியே அவருடைய பழைய காலங்களுக்கு கூப்பிட்டு போகுது. பழைய காலங்களில் அவர் கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடினார், அவருக்கு என்ன மெமரிஸ் கிடைச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பாஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகுது இந்த கோஸ்ட்டு. அப்போ ஸ்கூல் டைமில் வந்துட்டு ஸ்க்ரூஜ் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது அந்த கோஸ்ட்டு. இந்த 2 பேருமே வந்து இந்த பாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டாங்க. அங்கே வந்து இன்விசிபிளாக பாஸ்ட்டு இந்த ஸ்க்ரூஜுடைய வாழ்க்கையில் என்ன நினச்சி அப்படிங்கிறத இந்த கோஸ்ட்டும் ஸ்க்ரூஜும் பார்க்குறாங்க. ஸ்க்ரூஜுக்கு திரும்ப அதெல்லாம் அது மறுபடியும் காட்டுது இந்த கோஸ்ட்டு. ஸ்கூல் டைமில் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருக்காரு ஸ்க்ரூஜ். மற்ற பசங்களாம் பெருசாக விட்டால் டச் இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. இவர் கூட ரொம்பவே டச் இருந்தது யாருன்னா இவருடைய சிஸ்டர் ஃபேன் அப்படிங்கிற ஒருத்தங்க தான். ஓகேவா? ரொம்ப டச்சில் இருந்திருக்காங்க. அந்த ஃபேன் அப்படிங்கிற இந்த சிஸ்டருடைய பையன் தான் ஃப்ரெட். இவரோட நெஃப்யூன்னு இப்போது நம்ம ப்ரெசென்ட்டில் பார்க்குறோம்ல, ஒரு பையன் வந்து கூப்பிட்டான்ல இவரை கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு, இவர் வர முடியாதுன்னு சொல்லி அனுப்புகிறார்ல, அந்த பையனோட அம்மா தான் இவருடைய சிஸ்டர். ஓகேவா? ரொம்ப கனெக்டடாக இருந்திருக்காங்க இவருடைய சிஸ்டர் கூட. மற்றபடி ஸ்கூலில் எல்லாருமே ரொம்ப டச்லாம் இவர்கிட்ட வைக்கிறது இல்லை. தென் கிறிஸ்மஸ் பார்ட்டி, அதுக்கப்புறம் இன்னொரு கிறிஸ்மஸ்க்கு அந்த கோஸ்ட் இவர் கூட்டு வருது. பழைய பாஸ்ட்டில் இன்னொரு கிறிஸ்மஸ்க்கு அங்கே வந்து மிஸ்டர் ஃபெசிவிக் அப்படிங்கிற ஒருத்தரோட பார்ட்டி இவர் அட்டன் பண்ணதெல்லாம் இவருக்கு அந்த கோஸ்ட் காட்டுது. தென் அங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அந்த ஸ்பெசிஃபிக் பார்ட்டியில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் ஸ்க்ரூஜ். ஏன்னா அந்த ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிற பர்சன் வந்துட்டு ஸ்க்ரூஜை தன்னுடைய சொந்த பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணார். ஓகேவா? இது அவருடைய பாஸ்ட்டில் ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டியில் நடந்த ஒரு இன்சிடென்ட். தென் இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்கூல், தென் அடுத்து அந்த ஸ்பெசிஃபிக் வந்து இவருடைய ஃபஸ்ட்டு எம்ப்ளாயர். இவர் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெசிஃபிக் கிட்ட தான் வேலை பார்த்துருப்பார் ஸ்க்ரூஜ். அப்புறம் அதுக்கடுத்து எந்த கிறிஸ்மஸ் கூட்டு வருதுன்னா இவருடைய லவ் பிரேக்கப் ஆன ஒரு கிறிஸ்மஸ் சீசனுக்கு அந்த கோஸ்ட்டு கூட்டு வருது. பெலே அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட இவர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பார். பட் அந்த பொண்ணு எதுவுமே வேணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருப்பா. எதுக்கு விட்டுட்டு போயிருப்பா அப்படின்னா, நீ வந்து என்னை விட மணி மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்க, ஸோ எனக்கு நீ வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு விட்டுட்டு போயிருப்பா. தென் இந்த கோஸ்ட் அடுத்து எங்கே கூப்பிட்டு வரும் அப்படின்னா, இந்த பெல்லுங்கிறவருடைய லவ்வர் இருக்கால்ல, அவளுக்கு மேரேஜ் ஆகி அவள் ஃபேமிலியோட கிறிஸ்மஸ் ஈவை ஜாலியாக கொண்டாடிட்டு இருப்பா. அந்த கிறிஸ்மஸ் ஈவுக்கு இந்த கோஸ்ட் கூப்பிட்டு வரும். இந்த சேம் கிறிஸ்மஸ் ஈவில் தான் இவருடைய ஃப்ரெண்ட் ஜேக்கப் மார்லேயும் இறந்துருப்பான். ஓகேவா? இவ்வளோத்தையும் சின்ன வயசுலேருந்து அவர் சின்ன வயசில் எப்படி இருந்தார், தென் அவர் சிஸ்டம் மேலே அவருக்கு இருந்த அஃபெக்ஷன், தென் அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் கூட எப்படி இருந்தார், தென் அவருடைய லவ் பிரேக்கப், தென் அவளோட மேரேஜ் அண்ட் மாரியோட டெத்துன்னு சொல்லிட்டு இவ்வளோத்தையும் காட்டி முடிக்கவும் கரெக்டாக அவர் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவார். என்னை தயவு செஞ்சு கூட்டு போயிரு, ப்ரெசென்ட் கூட்டு போயிருன்னு சொல்லி சொன்னோடனே கூட்டு வந்து இங்கே அந்த கோஸ்ட் விட்டுட்டு அது போயிடும். போன பிறகு இவர் மறுபடியும் என்ன பண்ணிடுறாரு, பெட்டில் விழுந்து படுக்கிறாரு, மறுபடியும் முழிச்சோடனே இப்போ 2வது ஸ்பிரிட்டும் வந்துருச்சு. ஓகேவா? ஒரு மாதிரி ஒரு வார்ம் லைட் அவர் ரூம்குள்ளே அடிக்குது. இது வந்து இந்த ஸ்பிரிட் வந்து ரொம்ப உருவத்தில் பார்க்க ரொம்ப ஒரு ஜெயண்ட் மாதிரி இருக்குது. கோஸ்ட் ஆஃப் கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட். ஓகே, ஒரு ரோப் போட்டிருக்கு. அந்த ரோப்புக்குள்ளே ஏதோ இதில் 2 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால பார்க்க ஒரு ஜெயண்ட்டாக இருக்குது. ஸோ அது உருவத்தினால அப்படி தெரியும்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டு இருக்கார். ஓகேவா? அந்த ரூம்லேயே வந்து நிறைய அந்த ஃபுட்டெல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இந்த கோஸ்ட் என்ட்ரி கொடுத்த பிறகு ஸ்க்ரூஜை கூப்பிட்டுட்டு அந்த டவுனுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போகுது. ஸ்க்ரூஜ் அந்த கரண்ட்டில் அவர் வாழ்கிற அந்த டவுனுக்குள்ளேயே இந்த கோஸ்ட் இன்விசிபிளாக 2 பேருமே போகிறாங்க. கோஸ்ட்டும் ஸ்க்ரூஜும் இன்விசிபிளாக போகிறாங்க. இது வந்து ப்ரெசென்ட் சம்மந்தப்பட்ட கோஸ்ட் இல்லையா? ஸோ இப்போ அந்த டவுனில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஸ்க்ரூஜுக்கு காட்டுறக்காக இந்த கோஸ்ட் இன்விசிபிளாக்கி கூப்பிட்டு போகுது. இந்த கிறிஸ்மஸோட எசன்ஸை வந்து இவர் புரிஞ்சுக்கணும், மக்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு ஸ்க்ரூஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு போகுது. ஃபஸ்ட்டு எங்கே கூப்பிட்டு போகுது அப்படின்னா பாப் கிராட்சிச்சோடைய ஹவுஸுக்கு, அதாவது இவர் கீழே வேலை பார்க்குற அந்த கிளர்க் பாபுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகுது கோஸ்ட்டு. அங்கே போனால் எல்லோரும் கிறிஸ்மஸ்க்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. பாப் வந்து ஒரு சின்ன பையனை தான் தோளில் வச்சு தூக்கி கொண்டு வந்து வீட்டில் விடுறான். அந்த பையன் தான் அவனுடைய பையன், டைனி டிம் அந்த பையன் பேர், அவனுடைய பையன். அந்த பையன் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கான், என்த்யூசியாஸ்டிக்காக இருக்கான். அது வந்து இவர் ஸ்க்ரூஜுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பையனை பார்த்தோன்னா சூட்டிப்பாக இருக்கான்னு சொல்லி பிடிச்சிருக்கு. பட் இந்த கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட் கோஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பையன் வந்து ரொம்ப நாள் உயிரோட வாழ மாட்டான் அப்படிங்கிற மாதிரி
டேட் சொல்லாமல் ரொம்ப நாள் வாழ மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த கோஸ்ட் சொல்லிடுது. சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, என்ன இப்படி சொல்லுது அப்படிங்கிற மாதிரி. தென் அங்கே எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்போ அடுத்து எங்கே இந்த கோஸ்ட் கூட்டு போகுது அப்படின்னா ஃப்ரெட்டோடைய வீட்டுக்கு, அதை ஸ்க்ரூஜோடைய நெஃப்யூடைய வீட்டுக்கு. அங்கே கிறிஸ்மஸ் பார்ட்டி நடக்குது இல்லையா, எல்லோரும் ஜாலியாக ஆடி பாடி கொண்டாடிட்டு இருக்காங்க. தென் ஸ்க்ரூஜை வச்சு நல்லா கலாச்சிட்டு இருக்காங்க. ஸ்க்ரூஜ் அவங்க விளையாடுற கேம்ஸ் எல்லாம் பார்க்குறாரு, சின்ன சின்னலாம் கேம்ஸ் விளையாடுறது அதெல்லாம் பார்த்துட்டு இவருமே கூட சேர்ந்து கேம் விளையாடுறாரு. விளையாண்டுருக்கும்போது இந்த கோஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, டைம் இல்லை, இனிமேல் நீ மக்கள் கணக்கு தெரிய ஆரம்பிச்சு நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட் சொல்லுது. தென் இந்த கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட் கோஸ்ட் வந்துட்டு அதோடைய ரோபுக்குள்ளே ஒழிச்சிருக்கிற 2 சில்ட்ரனை வெளியே ரிவீல் பண்ணுது. அந்த 2 சில்ட்ரன் யாரெல்லாம்னா இக்னரன்ஸ் அண்ட் வாண்ட். அந்த 2 சில்ட்ரனையும் ரிவீல் பண்ணிவிட்டு அந்த கோஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இக்னரன்ஸ் கிட்டே நீ கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காஷன் கொடுக்குது ஸ்க்ரூஜுக்கு. தென் இப்போ ஸ்க்ரூஜ் மறுபடியும் வீட்டுக்கு வந்த பிறகு அடுத்த கோஸ்ட் வரும்னு ஸ்க்ரூஜுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவரோட இடத்துல அப்படியே படுத்து கிடக்கிறாரு. அடுத்து வேக் பண்ண முழிக்கும்போது 3வது ஸ்பிரிட்டும் வருது. இந்த ஸ்பிரிட் பார்க்கவே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஒரு மாதிரி ஃபுல்லாக பிளாக் கலர் க்ளோக் போட்டிருக்கு. கருப்பு கலரில் ஒரு இந்த நரகத்தில் இருக்கிறவங்கலாம் போட்டிருப்பாங்களா முழுக்க பிளாக் கலரில் ஒரு க்ளோக், அதே மாதிரி பிளாக் கலர் க்ளோக் போட்டிருக்கு. அவரோட கை பார்த்தா ஒரு மாதிரி ஒரு எலும்புக்கூரோட கை மாதிரி இருக்குது. ஒல்லி அப்படியே பயங்கரமாக இருக்குது. த்ரில்லிங்காகவும் டெரிஃபையிங்காக தான் இருக்குது ஸ்க்ரூஜுக்கு பார்க்குறக்கு. பட் இருந்தாலும் ஒரு ஒரு க்யூரியாசிட்டி அவருக்குள்ளே இருக்குது. என்னென்னா இது என்ன லெசன் நமக்கு கற்றுக் கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அவருக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. போனால் இது ஃப்யூச்சர் நோக்கி கூப்பிட்டு போகுது. ஏன்னா இது வந்து இந்த ஃப்யூச்சர் அது சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்பிரிட். ஓகேவா, கிறிஸ்மஸ் அந்த இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பாஸ்ட், தென் ப்ரெசண்ட். இப்போ அது இருக்கிறது கோஸ்ட் ஆஃப் கிறிஸ்மஸ் ஃப்யூச்சர். ஓகேவா, இப்போ இது வந்து ஃப்யூச்சர் நோக்கி கூட்டு போகுது. அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஃபியூனரலுக்கு வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தா ஒரு பிஸ்னஸ்மேன் மாதிரி இருக்காங்க. அவங்க எல்லாருமே சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதுவும் ஒரு சோகத்தில் இருந்த மாதிரியே இல்லை. நல்ல வேலை செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வயசான கஞ்சப்பை இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சுற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது ஸ்க்ரூஜ் கேட்குறாரு. தென் அந்த ஆள் இறந்த அந்த இடத்துல வந்துட்டு அவர் வீட்டில் இருக்கிற நிறையா திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட்கள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவர் வீட்டில் வேலை பார்த்தா சார் உமன், லாண்ட்ரஸ், அண்டர்டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேலை பார்த்தா அவருக்கு தெரிஞ்ச எல்லாருமே அவருடைய பொசஷன்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டு கொண்டு போய் செகண்டரியாக விற்று பைசா பார்க்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவர் இறந்ததை வந்து அங்கே இருக்கிற யாருமே கண்டுக்கிட்ட மாதிரி இல்லை. அப்போ யார் இறந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரூஜ் கிட்ட போய் அந்த வெயில் எடுத்து பார்த்தா அவருடைய முகம் தான் அங்கே இருக்குது. அதாவது ஸ்க்ரூஜுடைய ஃப்யூச்சரை தான் இந்த ஸ்பிரிட் இப்போ காட்டுது. அவர் இறந்துருக்காரு, அதை யாருமே கண்டுக்கல. அவர் பார்க்க பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும், அவர்கிட்ட வேலை பார்த்தவங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போகிறதுலையும் இறந்த பற்றி சிரித்து பேசும் தான் இருக்காங்களே தவிர யாரும் சோகத்தில் இல்லை. அப்போ ஸ்க்ரூஜ் வந்து அந்த ஸ்பிரிட்டை கேட்குறாரு, யாராவது ஒருத்தர் சோகமாக இருக்கிற ஒருத்தரை காட்டுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா ஒரு கப்பலை காட்டுது. அந்த கப்பலும் சோகமாக இல்லை, சந்தோஷமாக இருக்காங்க. நல்ல வேளை நம்ம கடன் இப்போதைக்கு உடனே கொடுக்க வேண்டாம், அந்த ஆள் சேர்த்துட்டா நல்லதா அப்படின்னு சொல்லி சிரித்து சந்தோஷமாக தான் இருக்காங்க. அவங்க சோகமாக இல்லை. ஸோ தயவு செஞ்சு அப்படி யாரையும் காட்டுன்னு சொல்லும்போது பாபுடைய வீட்டை அந்த கோஸ்ட் அந்த ஸ்பிரிட் காட்டுது. பாபுடைய வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆசையாக வளர்த்த டைனி டிம்முங்கிற அவருடைய பையன் இறந்து போயிட்டான். ஓகேவா, அவன் இறந்து போனதுனால அவன் இழப்ப நினச்சி அவங்க வருந்திக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ஸ்க்ரூஜ் பார்க்குறாரு. ஸ்க்ரூஜுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அதை பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் கஷ்டப்படுறாரு. ஏன்னா அந்த பையன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரெசன்ட் சேர்ந்த அந்த கிறிஸ்மஸ் ஸ்பிரிட்டுமே சொல்லியிருந்துச்சு அவன் ரொம்ப நாள் வாழ மாட்டான் அப்படின்ட்டு. அப்போவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இப்போ அதை அவங்க அழுறதை பார்க்கும்போது அவருக்கு இன்னும் வேதனையாக இருக்கும். தென் இந்த ஸ்பிரிட் எங்கே கூட்டு போகும் அப்படின்னா இவருடைய கிரேவ், இவருடைய கல்லறைக்கு கூட்டு போகும். கல்லறைக்கு கூட்டு போய் அந்த கல்லறையோட நேம் எழுதியிருக்கும், எபனேசர் ஸ்க்ரூஜ்னு நேம் எழுதியிருக்கும். அதை பார்த்த உடனே ஸ்க்ரூஜ் என்ன முடிவு பண்ணுவார் அப்படின்னா, நான் வந்து இந்த ஃபேட்டை மாற்றலாம், அவருக்கு இப்போ நடக்க போகிற இவர் பார்த்து இந்த ஃபேட்டை வந்து மாற்ற முடியும். ப்ரெசென்ட்டில் அவர் ஒரு நல்ல வாழ்க்கையை லீட் பண்ணார் அப்படின்னா இந்த ஃப்யூச்சர் அவர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளட்ஜ் எடுத்துக்கிறாரு. எடுக்கவும் அந்த கோஸ்ட் ஸ்பிரிட் மறைஞ்சிருது. இவர் திரும்ப இங்கே வந்துடுறாரு. தூங்கி முழிக்கிறார். மறுநாள் காலையில் கிறிஸ்மஸ் மார்னிங். ஏன்னா அது வந்து நைட் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ஈவில் அந்த ஒன் டே நைட்டில் தான் ஒன்று நடந்திருக்கு. முழிக்கிறாரு கிறிஸ்மஸ் மார்னிங். உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா மார்னிங் அப்படியே ஒரு புது மனுஷனாக மாறி முழிக்கிறாரு. அந்த சேரிட்டியிலேருந்து வந்து கேட்டாங்கள்ல பைசா, அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் டொனேஷனாக கொடுக்குறாரு. தென் ஒரு இந்த டின்னருக்காக அந்த பாப் கிராட்சனுடைய வீட்டில் டின்னருக்காக லார்ஜ் சைஸ் டர்க்கியை கொடுத்து அனுப்புகிறாரு. அவங்க டின்னர் நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஆஃப்டர்நூனை எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஃப்ரெட்டுடைய வீட்டு பார்ட்டி, கிறிஸ்மஸ் பார்ட்டியில் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அங்கே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு. தென் அதுக்கு அடுத்த நாள் பாப் கிராட்செட்டோடைய சம்பளத்தை லைட்டாக ஏற்றி கொடுக்குறாரு. இப்படியே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு டைனி டிம்னு ஒரு பையன் இருக்கான்ல,
அந்த பாப் கேட்ஜோட பையன், அந்த பையனுக்கு ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து எல்லா விஷயமும் செய்கிறாரு. அந்த பையனை ஒரு அப்பா மாதிரியே நல்லா பழக ஆரம்பிக்கிறாரு அந்த பையன்கிட்ட. ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஈவ் அந்த 4 ஸ்பிரிட்ஸை பார்க்குறக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரூஜ் அப்படியே அந்த ஸ்பிரிட்ஸை பார்த்து தன்னுடைய பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு டோட்டலாக ஒரு மாற்றம் அவருக்குள்ள வந்துருச்சு. ரொம்ப கைண்டாகவும் கம்பேஷனோடையும் ஸ்க்ரூஜ் மாறிட்டார். அப்படியே ஒரு கிறிஸ்மஸுடைய கிறிஸ்மஸ் ஸ்பிரிட்னா இதான், கைண்டாகவும் கம்பேஷன் இதெல்லாம் கலந்தது தான் கிறிஸ்மஸ் ஸ்பிரிட். அப்படி இருக்கிறன்னா அது ஸ்க்ரூஜ் தான் அப்படிங்கிற லெவலுக்கு ஸ்க்ரூஜ் அப்படியே டிராஸ்டிக்காக மாறிட்டார் இந்த நாவலாவுடைய எண்டில். ஸோ தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ரிடம்ஷன், ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர் ஆஃப் கிறிஸ்மஸ் ஸ்பிரிட் அண்ட் க்ரீட் அண்ட் ஜெனரசிட்டி, இதெல்லாம் இந்த நாவலாவுடைய தீம்ஸாக சொல்லலாம்.